வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓஹோ எந்தன் பேபி டைட்டில் ஸ்வீட்டாக இருக்குது. ருத்ரா, இந்த தமிழ் படத்தில் நீ பயங்கரமாக பெரிய ஆளாக வரப்போகிற. ஏன்னா எனக்கு தெரியும், நான் விஷ்ணு விஷால் சார்கிட்டயே சொன்னேன், உன்னோட சூப்பராக நடிக்கிறாப்புல, பேசாமல் இவரை வச்சே கட்டை குத்தி டூ எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன் நான். அப்படியே முறைச்சாப்புல, நீ பேசாமல் மேனேஜர் ஆகிட்ட அவனுக்கு அப்படின்னாரு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு விஷால் சார், கிருஷ்ணா சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணா சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, நான் கிருஷ்ணா பேசுகிறேன், நமக்கு கிருஷ்ணானா சில்லுன்னு ஒரு காதல் கிருஷ்ணா தான் தெரியும். இல்லை இல்லை, கை பார்க்கலாமா அந்த கிருஷ்ணா நான் அப்படின்னாரு. அவர் சொல்லும் போது ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணுறேன்ட்டு, லவ் தாங்க எனக்கு கம்மியாக இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சூப்பராக பண்ணியிருந்தார். படத்தில் பேசுகிறத விட டப்பிங்கில் நான் நிறைய பேசியிருக்கேன். கிருஷ்ணா சார், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ருத்ரா பற்றி சொல்லணும்னா, ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணார். ஆனால் அவர் டைரக்ஷன் கற்றுக்கிட்டாரோ இல்லையோ, நடிப்பை சூப்பராக கற்றுட்டு இந்த படத்தில் சூப்பராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். என்னோட 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வருஷம். கலகலப்பில் ஸ்டார்ட் ஆனது 100 படங்கள் தாண்டி தமிழில் நடிச்சிட்டேன். அதுக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னென்னும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கிற விதமாக இருக்கட்டும். விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து தானு சாரே சொல்லிட்டு போயிட்டார், படமாக எடுக்கணும்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமாக வரணும். அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓஹோ எந்தன் பேபியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர். அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். எனக்கு கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாகவே 2 பிரதர்ஸோட தான் எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா. ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், பயங்கர டெடிக்கேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபஸ்ட்டு படத்துக்கு போய் நடிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை. அவர் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஆக்டிங் நுவான்சஸ் கற்றுக்கிட்டு, ஃபிசிக்கலாக எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடுமோ அதெல்லாம் போட்டு, சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாப்பில். எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்னென்ன லாஜிக்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணா சார்ட்டை கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு தம்பி உங்கள் பொறுப்பு, எவ்வளோ வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸில் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்கும்போது, ஒரு டெபியூ ஆக்டராக ஐ அட்மையர் யூ. சீரியஸ்லி யூ வில் கோ பிளேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் அங்கிள் பற்றி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலேயுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸ் ஆக அப்படி எவரிங்காக போவோம். ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அப்பாவா நான் எப்படி இருக்கணுங்கிற பிஹேவியருக்கு ரமேஷ் அங்கிள் தான் ரோல் மாடல். இப்போ வரைக்கும் என் டாட்டர்ஸை திட்டினதே இல்லை. லேசாக ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பேன், அதுக்குள்ளே நானும் திட்டுவாங்க வீட்டில். ஸோ எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு லவபிள் டேட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக முறைச்சிட்டு சுற்றுவாருன்னு பார்த்தா ஹி இஸ் வெரி வெரி லவ்லி பர்சன். ஹி லவ்ஸ் ஹிஸ் சன் ஸோ மச் அண்ட் இட்ஸ் ஆல் வே பேக். விஷ்ணு எப்பயுமே ஏதாவது எனக்கு பண்ணணும்னு எப்பயுமே விஷ்ணுவுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப்பு. ஹி ஹஸ் சப்போர்ட்டட் மீ பிக் டைம், ஃபினான்ஷியல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் சில ஹெல்ப் வந்து மறக்கவே முடியாது ஹெல்ப், அதை மட்டும் சொல்லிடுறேன்ப்பா. சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் முடித்தோடனே என்கிட்ட கரணா, நான் தான் ப்ரொடியூசர், உனக்கு என்னெல்லாம் காஸ்டியூம் படத்தில் போட்டியோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னாப்புல. அப்படியே சூர்யா தேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சு என்னென்ன காஸ்டியூம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. படம் ஃபுல்லாக போலீஸ் காஸ்டியூம். ஏன்பா இந்த காஸ்டியூமை நான் எங்கேப்பா யூஸ் பண்ண முடியும், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் லவ்லி மொமெண்ட்ஸ் டு ஷேர். நான் லாஸ்ட் இயர் ஒரு தெலுங்கு படம் கமிட் ஆனேன். தெலுங்குல ஒரு வார்த்தை தெரியாமல் போனேன். அப்போ தான் தெரிஞ்சது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்பயும் விஷ்ணுவில் தான் சொன்னேன், பெரிய படம் ஒன்றுப்பா, நாகச்சைத்தன்யா ஹீரோ, சாய் பல்லவி ஹீரோயின், அதில் முக்கியமான ரோல், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னொன்னே இரு அப்படின்ட்டு ஒய்ஃப் ஜுவாலா கிட்ட நம்பரை கொடுத்து தெலுங்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோ அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து ஹெல்ப்னு வந்துட்டு இறங்கி, ஒரு சினிமாக்காக இருக்கட்டும், பர்சனல் ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு லவ்லி ஃபேமிலி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் யுவர் பேனர் அண்ட் என்டையர் டீம். மித்லா பால்கர் இஸ் அன் அமேசிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். சீரியஸாக அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் அப்போ பார்க்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன், நான் தமிழ் ஜாலி. ஸோ இவங்க வந்து தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லவ்லி டீம், நிவாஷினி, நிர்மல் அண்ட் என்டையர் ஜென் மார்டின் அண்ட் எவ்ரிபடி. கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு அருமையான அனுபவம்.
எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டிஸ்கஷனில் உட்கார மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக் ஒரு 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 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம, நியூ ஆர்டிஸ்ட்டு ஓல்டு அப்பெல்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணார். அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இந்த படத்துலனா, அடுத்த படத்தில் எனக்கு பெரிய ரோல் ஒன்று போட்டு கூப்பிட்டு போயிட்டார். இந்த ஷூட் முடிச்சு 3ஆவது நாள் கோயம்புத்தூரில் அவரோட படத்தில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார், ஐஸ்ரீ கணேஷ் சார், தியாகராஜன் சார், டைரக்டர்ஸ் தியாகராஜா சார், வெற்றிமாறன் சார், ராம் வந்திருக்காப்புல, எஃப்ஐஆர் டைரக்டர் மனு ஆனந்த் அண்ட் எவ்ரிபடி, கார்த்தி சார். கார்த்தி நான் வந்து எப்போ டைம் எடுக்கிறான்னு தெரில. வாவதியார் ஷூட்டிங்கில் இருப்போம், பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் ஒர்க்கும் போயிட்டுருக்கும், இந்த பக்கம் ஷூட்டிங்கை பார்ப்பாரு, நடிகர் சங்கம் ஒர்க்கும் பார்ப்பாரு. அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து இனாக்ரேட் பண்ணி அதை கிராண்ட் ஆக்குறாரு. ஸோ லவ்லி சார். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹம்பிளி ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமல் விட்டா அது ரொம்ப டிலே ஆகிடுது. 14 வருஷம் நான் சினிமாவில் இருந்ததுக்கு மெயினான காரணம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான். என்றென்றும் நன்றி.